கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொது பாதுகாப்பு அமைச்சராக கரி ஆனந்த சங்கரி பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். The Honourable Gary Ananda Sangari, Minister of Public Safety. Honorable Gary Ananda Sangari, Ministre de Sécurité Publique. Moi, Gary Ananda Sangari, je promets et jure solemnement et sincèrement que mieux de ma compétence et ma connaissance, j'exécuterai loyalement et fidèlement le pouvoir et j'exécuterai des responsabilités qui m'ont été confiées en qualité de ministre de la Sécurité publique. I, Gary Ananda Sangari, do solemnly and sincerely promise and swear that I will truly and faithfully, and to the best of my skill and knowledge, execute the powers and trust reposed in me as Minister of Public Safety. அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான தரப்பு வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கார்னி 28 அமைச்சர்களை அமைச்சரவை பதவிகளுக்கு மேலும் 10 பேரை வெளியுறவு செயலாளர்களாகவும் நியமித்துள்ளார். கனேடியர்கள் விரும்பும் மற்றும் தகுதியான மாற்றத்தை வழங்குவதற்கான கனடாவின் புதிய அமைச்சகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று கார்னி ஒரு செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் ஒரு புதிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவை வரையறுக்கும், வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும், வாழ்க்கை செலவை குறைக்கவும், சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் கனடியர்கள் இந்த புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஹரி ஆனந்த சங்கரி முன்னதாக பல அமைச்சரவை அமைச்சு பதவிகளை வகித்துள்ளார். இலங்கை தமிழரான இவர் 2015 அக்டோபர் 19 நடைபெற்ற கனேடிய பொதுத் தேர்வில் லிபரல் கட்சியின் சார்பில் எஸ்கார்ப்ரோ ட்ரூச் பார்க் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் தடவையாக நாடாளுமன்றம் சென்றார். முன்னதாக சுதேச உறவுகளுக்கான அமைச்சராகவும் 2025 மார்ச் 14 முதல் நீதி அமைச்சராகவும் கனடிய சட்டமா அதிபராகவும் பணியாற்றி வருகின்றார். கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அவர் ஆரம்பித்துள்ளார். கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களிடம் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயற்படுபவராக கரி ஆனந்த சங்கரி அந்த காலத்தில் திகழ்ந்துள்ளார். மேலும் கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செயற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.